வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி, காஞ்சி மாவடு வைகம் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. இப்படியும் நடக்குமா? ஒரு 2 விஷயத்த நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, என்னுடைய கல்லூரி வகுப்பு தோழர் இன்னைக்கு தமிழ்நாடு மின்சார வாரியத்துல ஒரு உதவி செயற்பொறியாளராகிறார். அவரு நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சந்திப்பு, திடீர்னு ஒரு சந்திப்பு. அப்ப பார்க்கும்போது, அவர் ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தார். அவரு அந்த இபி ஆஃபீஸ்ல வச்சு பார்க்குறேன். ஒரு தனிமையில இருக்காரு. அவர் தனியா பேசிக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறமா அவர "என்ன நண்பா இந்த மாரி இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? அது சொல்ற பிரச்சனையா இருந்தா என்கிட்ட சொல்லு. நான் ஏதாவது உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற மாரி நானு தீர்வு சொல்றேன்" அப்படின்னேன். அவரோட குணாதிசயம் என்னன்னா, காலேஜ்ல படிக்கும்போதே அவர் அ ஃப்ரீயாலாம் பசங்ககிட்ட பேச மாட்டாரு. அதாவது ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க மாட்டாப்ல. அவர் ஒரு ஒரு தனிப்பட்ட ஆளா இருப்பாப்ல. ரொம்ப ஒரு ஷைனஸ் பேசுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர். இப்போ அரசு பணியில அ ரொம்ப அந்த காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தாப்லயோ, அத விட ஒரு 10 மடங்குக்கு மேலன்னு சொல்லலாம். ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஆளா இருக்காரு. அ அவரோட ஆக்டிவிட்டீஸ வச்சே நான் அத கெஸ் பண்ணிட்டு, "என்ன நண்பா சொல்லு" அப்படின்னு கேட்கும்போது, அ ரொம்ப தயங்குனாரு. ரொம்ப தயக்கத்தோட தான் பேசினாரு என்கிட்ட. "அ என்ன நண்பா நீ ஏன் இவ்ளோ தயக்கமா இருக்க? உனக்கு ஏதாவது பயமா இருக்கா? என்ன பிரச்சனை? கல்யாணம் ஆயிடுச்சா?" அப்படின்னேன். "ஆயிடுச்சு நண்பா." "சரி எத்தன பசங்க?" அப்படின்னா, "இல்ல நண்பா அது அது பிரச்சனையாயி நாங்க பிரிஞ்சுட்டோம்" அப்படின்னாரு. "என்னப்பா சொல்ற? என்னத்தான் பிரச்சனை?" அப்படின்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஆ இவரு நண்பர் அரசு பணியில இருக்காரு. அவரு தேர்ந்தெடுத்த லைஃப் பார்ட்னர் அவங்க ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்றாங்க. ஒரு நல்ல மாத சம்பளம். இவர விட அதிகமாவே சம்பளம் வாங்குறாங்க அவங்க. அவங்க என்ன பண்றாங்க, மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இவரு என்ன பண்றாரு, நம்ம தானே அரசு பணியில இருக்கோமே, ஒய்ஃப் எதுக்கு வேலைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிசைன் பண்ண சொல்றாரு. அவங்க நான் ரிசைன்லாம் பண்ண மாட்டேன். நான் மேரேஜ்க்கு முன்னாடியே சொல்லிட்டேனே, நான் வேலைக்கு தான் போவேன். அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ரமோஷன் வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அவங்கள போட்டுர்றாங்க. நான் வேலைய ரிசைன்லாம் பண்ண மாட்டேன். நீங்க வேணா ரிசைன் பண்ணுங்க அப்படின்ற மாரி இவர்கிட்ட பேசிட்டு அவங்க போயிடுறாங்க. போனவங்க திரும்ப வரல. ஒரு 3 மாசம் ஆச்சு, திரும்ப வரல. அதுக்கப்புறம் இவங்க அந்த மீடியேட்டர் கிட்ட பேசி, அவங்க மியூச்சுவலாவே பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு ரொம்ப வருத்தமா போகுது. அது கடன்பட்டும் பட்னி, கல்யாணமாகியும் சன்னியாசி அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காப்ல. ஏன்னா கல்யாணம் பண்ண அன்னைக்கு அவங்க பணி உயர்வு வந்ததுனால அவங்க வெளியூர் போயிடுறாங்க. 3 மாசம் பொறுத்து பிரிஞ்சும் போயிடுறாங்க. ஸோ இவரு கணவன் மனைவியா ஒரு நாள் இவங்க வாழ்க்கை பண்ணல. இவரு ரொம்ப ஒரு மன வருத்தத்துல இருக்காரு. "சரி நான் உங்க வீட்டுக்கு பார்க்குறேன் நண்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனை கிடையாது." அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஒரு கரும் ஜூஸ் வாங்கி குடுத்து, "நீ போ நான் நாளைக்கு வரேன். உங்க வீட்டுக்கு வரேன்னு" சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறேன் மறுநாள். மறுநாள் போனா அவங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க. ஆம் எல்லாருமே இருக்காங்க. அந்த வீடு ஒரு 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 நிசப்தமான வீடா இருக்கு. அவங்க அப்பா ஒரு தலைமை ஆசிரியரா ரிட்டயர்ட் ஆனவரு. ஸோ அவங்க அம்மா ரொம்ப அன்பான அம்மா அவங்க. அ இருந்தாலும் வீடு ஏதோ ஒரு இழப்ப சந்திச்ச வீடு மாரியே இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வீட்ல ஒரு சில மாற்றத்தலாம் நான் சொல்லிட்டு வந்தேன்.
நீங்க இத பண்ணீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்க்கை நிச்சயமா உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அ கா அது மெயினா பார்க்கும்போது அவங்க வீட்ல வந்து தண்ணி தொட்டி, தென்மேற்குல தண்ணி தொட்டி கட்டி வச்சிருக்காங்க. வீட்டோட தென்மேற்கு பகுதியில, காம்பவுண்டுக்கு உள்ளார, வீட்டுக்கு வெளியில தென்மேற்கு பகுதியில தண்ணி தொட்டி. அ நண்பா இத வந்து குளோஸ் பண்ணுங்க. இத ஒண்ணு பண்ணா மட்டும் போதும். உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றேன். அவங்க அப்பா வந்து ஆசிரியரா இருந்து ரிட்டயர் ஆனவர் இல்லையா? அவர் நெறைய கேள்வி கணைகள்லாம் தொடுத்தாரு. அ எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணோம். பண்ணிட்டு அ கடைசியா சொல்லிட்டு வந்தோம். இத நீங்க மூடுனீங்கன்னா உங்களுடைய பையனோட வாழ்க்கை வந்து நிச்சயமா மாறும் அப்படின்னு. அவருக்கு வந்து நான் சொல்றத ஏத்துக்கிறதுக்கு இப்ப அவருக்கு வந்து மனசு இல்ல. ஏன்னா இந்த ஆசிரியரா இருந்தவங்கலாம் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்து பழகுனவங்க. அவங்க அத ஏத்துக்க மாட்டாங்க. நான் நெறைய ஆசிரியர்கள வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த வகையில அவர் மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அப்போ அவரு என்ன பண்றாரு, நான் சொல்றத வந்து கேட்கல. ஆனா நண்பா நீ மட்டும் உன்னுடைய லைஃப் வந்து செட் ஆகணும்னா, நீ நான் சொல்றத கேட்டீன்னா செட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவங்க வீட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணினேன். அதுக்கப்புறம் 2 நாள் பொறுத்து அவங்க என்ன பண்றாங்க, சரி மூடி தான் பார்க்கலாமே இந்த தொட்டிய. தண்ணி தொட்டி வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி, அ அப்பா, என்னுடைய நண்பர் 2 பேருமே என்ன பண்றாங்க, வேற யாரும் ஆள்லாம் வைக்காம, அவங்களே அந்த மண்ணெல்லாம் வாரின்னு வந்து கொட்டுறாங்க. கிட்டத்தட்ட பாதி தொட்டி கொட்டி முடியுது. அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. இவங்க இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவர வரவேற்று பேசுறாங்க. பேசும்போது அவரு வந்த விஷயத்த சொல்றாரு. நான் வந்து என்னுடைய பொண்ண வந்து உங்க பையனுக்கு நான் குடுக்கறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா வந்து சொல்றாரு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. அது சந்தோஷத்தின் உச்சகட்டம். அந்த அந்த ஒரு நொடி. ஆம், அதுக்கப்புறம் அந்த சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசி அனுப்பிட்டு, அந்த நண்பர் வந்து எனக்கு உடனே ஃபோன் பண்றாரு. "நண்பா நீ சொன்னத நாங்க செஞ்சோம். நானும் எங்க அப்பாவுமே மண்ண வாரின்னு வந்து அந்த தொட்டிய ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். பாதி தொட்டி ஃபில் பண்ணியிருப்போம். எங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்தாரு. இப்பதான் வந்துட்டு போனாரு. அவங்க பொண்ணு வந்து எனக்கு குடுக்குறேன்னு சொல்லிட்டாரு." ஆ ரொம்ப சந்தோஷத்தோட பேசி எனக்கு நன்றி சொன்னாரு. சரி நண்பா, ஓகே. உன் லைஃப் டர்னிங் இனிமே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்த நீ வந்து தொடங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்து சொல்லிட்டு நம்ம ஃபோன வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த தொட்டிய மூடுனாங்க. உடனே ஒரு 15, 20 நாள்ல மேரேஜ் ஆச்சு. இப்போ அவருக்கு வந்து பசங்க. அவர் லைஃப் வந்து ஜாலியா இருக்காரு. அப்போ ஏஇயா இருந்தாரு. இப்ப ஏடி ஆயிட்டாரு. ஏடி ஆயி இப்போ 2 வருஷம் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏடி ஆயி லைஃப் வந்து ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு செட் ஆப் விஷயம் என்னன்னா, ஒரு நண்பர் வந்து ஆம், என்னோட தம்பிக்கு வீடு கட்டணும். ஆ, அந்த இடத்த நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க அப்படின்றாரு. நம்ம போய் இடம் போய் பார்க்குறோம். பார்த்துட்டு பார்த்த உடனே நான் சொல்றேன், இந்த இடத்துல வீடு கட்ட வேண்டாங்க. அந்த வீட்டுக்காரரோட அப்பா வந்து ஒரு நகராட்சி அலுவலகத்துல வேலை பார்த்து ரிட்டயர்ட் ஆனவரு. அது சொல்றது எதையுமே கேட்க மாட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவங்க அப்பா. ஆ, நாங்க கட்ட வேணான்னு சொன்ன உடனே, "ஏன் இது நல்ல இடம் தானே கட்டலாமே" அப்படின்றாரு. "இல்லையா என் அறிவுக்கு எட்டிய வரை இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது. அது வந்து ஒரு சிறப்பான வாழ்க்கைய உங்களுக்கு குடுக்காதுன்றேன்." அப்பன்னா வேற எங்கனா இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு உடனே அப்பவே எதுத்தாப்புல பக்கத்துல போய் எல்லாரும் கேட்கறாங்க, இந்த இடம் குடுத்துருவாங்களா? அந்த இடம் குடுத்துருவாங்களான்னு. யாரும் வந்து அப்போ சரியான தகவல் சொல்லல. சரி நீங்க வந்து ரொம்ப அவசரப்படாதீங்க. இப்போ உடனே ஒண்ணும் நம்ம வீடு கட்ட போறதில்ல. அதனால நீங்க இடம் பார்த்துட்டு சொல்லுங்க. நான் மறுபடியும் வந்து கூட நான் பார்த்து அந்த இடம் ஓகேவான்னு சொல்றேன் அப்படின்றேன். அவங்க அப்பயே ஒரு முடிவு பண்றாங்க. இல்லங்க நாங்க இங்கேயே கட்டிக்கிறோங்க அப்படின்றாங்க. சரி ஓகே. ஆ, ஒரு சிறப்பு இருக்காது. ஏன்னா இருக்கிறதே 20 அடி அகலம் தான் அந்த இடம். 60 அடி நீட்டு. 2 பக்கமும் வீடு இருக்கு. நான் ஏன் அங்க வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இப்போ 2 பக்கமும் பெரிய வீடு இருக்கும்போது, அந்த அந்த இருக்கக்கூடிய இடம் வந்து அகலம் கம்மியா இருக்குது. அந்த அகலம் கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வீடு கட்டுனோம்னா, அந்த இடத்துல நம்ம ஒழுங்கா வாழ்க்கை வாழவே முடியாது. முதல்ல வீடே கட்டி முடிக்க முடியாது. கட்டி முடிச்சாலும் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியாது.
ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அந்த இடம். அவங்க என்ன பண்றாங்க, "இல்ல நாங்க இங்கேயே கட்டிக்கிறோம். நீங்க வேணா அதுக்கு பிளான் போட்டு குடுங்கன்றாங்க." சரி, விதி வந்து உங்களுடைய வாழ்க்கையிலும் விளையாட போகுது. அது நான் என்ன பண்ண முடியும்? நான் வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க கேட்கறீங்க. அப்படின்னும்போது நான் என்ன சொல்றேன், அந்த வாஸ்து விதிகளுக்கெல்லாம் உட்பட்டு ஒரு பிளான போட்டு குடுக்குறேன். போர் போறதுக்கு இடம் காட்டுறேன். அவங்க வந்து மறுநாளே போர் போட்டுர்றாங்க. போர் போட்டு 20 அடியிலருந்து தண்ணி வர ஆரம்பிச்சுச்சு. நல்ல தண்ணி. அவங்க 240 அடிக்கு மேல போரே போட முடியாதுன்ட்டாங்க. ஸோ அந்த வீடியோலாம் எனக்கு எடுத்து அனுப்புறாங்க. நல்ல தண்ணி வந்துருச்சுங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. அது எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்குமோ என்னன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு நான் மனசுலயே நினைச்சுக்கிட்டேன். சரி, ஓகே, நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்றேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பிளான் கேட்குறாங்க. நான் போட்டு தரேன். சரி, நாங்க போய் கட்டுறோம். நாங்க போய் கட்ட போறோம்ன்றாங்க. சரி, ஓகே. அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பியாச்சு. இதுல என்ன விஷயம்னா, இப்போ நீங்க வந்து வாஸ்து பார்த்து, எனக்கு இடம் பார்த்து, எனக்கு பிளான போடுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகுன்றாங்க. நான் ஒரு அமௌண்ட் சொல்றேன். ஓகேன்னு அக்செப்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நான் இடம் பார்த்தாச்சு. இடம் பார்த்து போர் போட்டாச்சு. நல்ல தண்ணி வந்துருச்சு. பிளான் போட்டு குடுத்தாச்சு. ஆனா வந்து, அவங்க எனக்கு நான் பேசின அமௌண்ட்ல எனக்கு வந்து பாதி தான் குடுக்குறாங்க. நான் மீதி அப்புறமா தரேன் அப்படின்றாங்க. சரி, ஓகே, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை பேர்ல விட்டாச்சு. அவங்க போறாங்க, வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, பேஸ்மெண்ட் போடுறாங்க. ஆ, எனக்கு ஒரு தகவலும் இல்ல. எந்த டவுட்டும் என்ன கேட்கல. ஏன்னா நெறைய டவுட் வரும் வீடு கட்டும்போது. டவுட் வரல. நான் ஒரு 1 மாசம் பொறுத்து அந்த அழைச்சுட்டு போன அந்த நண்பர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கிறேன். "என்ன ஐயா, வீடு கட்டுறாங்களா இல்லையா?" வீடு கட்டின்னுருக்கிறாங்க. பேஸ்மெண்ட் லெவல் வந்துடுச்சு அப்படின்றாரு. "அப்படியா? நெறைய டவுட் வருமே, என்ன எதுவுமே கேட்கலையே." அப்படின்னும்போது, அப்பதான் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. "நீங்க சொல்ற மாரி, நீங்க சொன்ன மாரி உங்க பிளான் படி அவங்க வீடு கட்டல. அவங்க வச்ச மேஸ்திரி வந்து அவரு ஒரு கன்ஃப்யூஸ் பண்ணி பிளான்லாம் மாத்தி தான் கட்டுறாங்க அவங்க. அதனால தான் உங்களுக்கு பேசியிருக்க மாட்டாங்க." அப்படின்றாப்புல. சரி, அப்போ ஓகே. என்னோட ஒர்க் நான் முடிச்சுட்டேன். என்னோட பேமெண்ட் பெண்டிங் வந்து அவங்க இன்னும் குடுக்காமயே இருக்காங்களே அப்படின்னும்போது, சரி நான் சொல்றேன் அப்படின்னாரு. இவரு தான் கூட்டிட்டு போறாரு. அன்னைக்கு பாதி அமௌண்ட் குடுத்தவரும் இவரு தான். பேலன்ஸ் அமௌண்ட் கேட்கும்போது நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே இல்ல. ஏன்னா என்னோட பிளான் படி அவங்க வீடு கட்டாதவங்க எனக்கு எப்படி அவங்க பேலன்ஸ் அமௌண்ட்ட செட்டில் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க. நான் அன்னைக்கே வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டேன். இந்த வீடு கட்டி முடிக்க முடியாது அவங்களால. அவங்க கைய விட்டு போயிடும்னு சொல்லி. இது நடந்து ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்போ நேத்து ஒரு நண்பர மீட் பண்றேன். அவர்கிட்ட எதாச்சும் பேசும்போது, பலான பார்ட்டி வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சாங்கல்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லய்யா அது நின்னு போச்சு. அந்த வீடு அவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. வீடு பாதி கூட முடியல. சேல்ஸ் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னு காரணம் கேட்கும்போது, அப்போ அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மைய சொல்றாரு. அ என்ன அப்படின்னா, அந்த வீடு கட்டின நபர் வந்து உள்ளூர்ல ஒரு குறைஞ்ச வட்டிக்கு பணம் வாங்கி, அவர் வேற ஏதோ ஒரு மாநிலத்துல வந்து அதிகப்படியான வட்டிக்கு ஒரு ஆளுகிட்ட வந்து பணம் குடுக்குறாரு. ஊர்ல எல்லார்ட்டயும் நெறைய கிட்டத்தட்ட 2,00,00,000 3,00,00,000 ஏதோ சொன்னாரு அவரு. அவ்வளோ ரூபா லோக்கல்ல வாங்கி, கம்மி வட்டிக்கு வாங்கி, வெளிய ஒரு மாநிலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைனான்சியர்ட்ட அதிக வட்டிக்கு குடுத்துருக்காரு. அந்த வெளிமாநிலத்து அந்த ஃபைனான்சியர் வந்து ஒரு ஒரு 1,000,00,00,000 ரூபாய்க்கு சேர்ந்த உடனே, அவர் வந்து தலைமறைவாயிர்றாரு. திரும்ப மக்களுக்கு வந்து பணத்த குடுக்க முடியல. அவரு உண்மையிலேயே ஏமாந்துட்டாரா, இல்ல மக்கள அவரு ஏமாத்திட்டாரான்னு தெரியல. அவர் தலைமறைவாயிட்டார். இவரு இங்க பணம் வாங்குனார்ல, இந்த வீடு கட்டுனவரு, மக்கள் கிட்ட அங்க ஊர்ல குறைஞ்ச வட்டிக்கு. அவங்கல்லாம் வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு இவர புடிச்சுட்டாங்க. "உன்கிட்ட தான நான் பணம் குடுத்தேன். என் பணம் குடு" அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நெருக்கடியில இவரு இந்த இடம் வித்தா தான் நான் வந்து கொஞ்சமாவது செட்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்த வந்து ஒரு 50,00,000 வித்து கொஞ்சம் கொஞ்சமா கடன குடுத்துருக்காரு. ஆ, இது இப்படியும் நடக்குமா அப்படின்னா, இதெல்லாம் வந்து வட்டிக்கு ஆசைப்பட்டோம்னா நம்ம இப்படிதான் நடக்கும். நம்ம நெறைய பதிவுல சொல்லியிருப்போம். வட்டி தொழில்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இதுல பார்த்தீங்கன்னா, இந்த வட்டி தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸான தொழில்.
ஒரு வகையில நமக்கு பணம் வரும். இன்னொரு வகையில வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்கும். அது வாழ்க்கையானாலும் சரி, வீடானாலும் சரி, அது குழந்தையானாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்ப நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். சில பேர்லாம் வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க. இந்த வட்டி தொழில் பண்ணவங்கலாம். சில பேர் வந்து பணமே இல்லாம இப்போ வந்து ஒரு ஒரு செல்வந்தர் வாழ்க்கை வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு ஏழையா, ஆ சொல்லப்போனா நடுத்தெருவுல வந்து நின்னு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. ஸோ அந்த வகையில அந்த நபர் என்ன விதிவிலக்கா என்ன? செஞ்சது வட்டி தொழில். ஏமாத்தி, குறைஞ்ச வட்டிக்கு பணம் வாங்கி, வெளியில வந்து அதிக வட்டிக்கு குடுத்து, அந்த வட்டி பணத்துல நான் வந்து வீடு கட்டப் போறேன்னா, நிச்சயமா அந்த வீடு எப்படி கட்டி முடிக்க முடியும்? முடியாது. ஏன்னா, அந்த ஆள் வந்து கமிட்மென்ட்டோட இல்ல அவரு. சொன்ன சொல்ல வந்து அவர் வந்து மீறி போறாருன்னா, அவங்களுக்கு நிச்சயமா இயற்கை வந்து இந்த மாதிரியான ஒரு தண்டனைய கொடுத்தே தீரும். ஸோ இப்படியும் நடக்குமா? அப்படின்னா, நிச்சயமாக நடக்கும். இயற்கைக்கு நம்ம விரோதமா எந்த வேலை செய்தாலும், அது நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல முடிவை கொடுக்காது என்பதற்கு இந்த இந்த நண்பருடைய உதாரணம் ஒன்று. நான் இயற்கையோடு சேர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர் அந்த ஈபில வேலை செய்றவர் கேட்டார் இல்லையா? அவரோட வாழ்க்கை வந்து ஒரு நல்ல வாழ்க்கையா இருக்கு. இவங்க இயற்கைய மீறி ஒரு வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு வாழ்க்கை, இழப்புடன் கூடிய வாழ்க்கையா மாறி, அ வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய துயரம். அதாவது எல்லாருமே வந்து கழுத்துல கைய வச்சு புடிச்சதுனால அந்த இடத்த வித்து குடுத்தாரு. இந்த வட்டி தொழில் பண்றவங்க, சீட்டு நடத்துறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு மாறுறதுக்கு காரணமே, சொன்ன சொல்ல வந்து மாறுறது. யார் வந்து ஒரு கமிட்மெண்ட்ட வந்து இக்னோர் பண்ணிட்டு போறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்படிதான் போகும் என்பதற்கு உதாரணமான ஒரு நபரா இவரு மாறிட்டார். ஸோ, அப்போ நீங்க வந்து அ தொழில் பண்றீங்களா? பணம் சம்பாதிக்கிறீங்களா? அது ஒரு நல்ல வழியில சம்பாதிங்க. இயற்கையோடு போன மாரி சம்பாதிங்க. நீங்களும் அந்த பணமும் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தோட இருப்பீங்க. அந்த சந்தோஷமான வாழ்க்கைய அந்த பணம் நிச்சயமா குடுக்கும். நீங்க தப்பான வழியில வட்டி தொழில் பண்றது, இந்த சீட்டு நடத்தி ஏமாத்துறது, அப்புறம் வந்து அடகு வாங்கி பணம் குடுக்குறது, இந்த மாதிரியான வேலைலாம் செஞ்சீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு படுமோசமான நிலைமைக்கு போயிடும். அதற்கு உதாரணம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நல்ல வாழ்க்கை வேணும் அப்படின்னா, இயற்கையோட சேர்ந்த மாரி நீங்க உங்களுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கங்க. நிச்சயமா நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த 2 நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். "ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூர்செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா." வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல்கூடும்.